Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 4th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் 4.2ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஏபி டிவைடட் பை DB is equal to 3/4. ஏசியோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஏஇ என்ன அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் டிஇ அப்படிங்கிறது 2 பாயிண்ட்ஸ் ஆன் த சைடு ஏபி அண்ட் ஏசி ரெஸ்பெக்டிவ்லி. சர்ச் தட் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. அப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல படம் வரைய தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க. இங்கே பாருங்கள், வரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஏபி அப்படிங்கிற சைடில் டி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இந்த பிக்சரில் இருக்கா? ஏபி அப்படிங்கிற சைடில் டி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி ஏசி அப்படிங்கிற சைடில் இ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. ரைட்? ஏசி அப்படிங்கிற சைடில் இ அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த டியையும் இயையும் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிஇ வந்து பிசிக்கு பேரலாக இருக்கணும். பேரலாக தானே இருக்குது. பிசி அப்படிங்கிற சைடு கீழே இருக்குது, அதுக்கு பேரலாக தான் டிஇ அப்படிங்கிற சைடும் இருக்குது. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும். ஸோ இங்கே சம்மில் என்ன சொன்னாங்களோ அது மாதிரி நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா படம் வரைஞ்சாச்சு. இப்போ ஏடியோட லென்த் வந்து 3 குறிச்சாச்சு. டிபியோட லென்த் வந்து 4 அதையும் குறிச்சாச்சு. ரொம்ப ஈஸி. ஆனால் அடுத்த சைடு பாருங்கள், ஏசியோட லென்த்து தான் 15. இந்த இடத்துல தான் கவனமாக இருக்கணும். டோட்டலாக ஏலேருந்து சி வரைக்கும் இருக்கிற லென்த்து தான் எவ்வளவு, இந்த சைடில் இருக்கக்கூடிய ஃபுல் லென்த்து தான் எவ்வளவு அப்படின்னா 15. ஓகேவா? அப்போது நமக்கு எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க? ஏஇயோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு கண்டுபிடிக்க சொன்ன இந்த ஏஇயோட லென்த்தை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா? ஸோ இதை நம்ம என்ன செஞ்சாச்சு, இந்த ஒட்டுமொத்த லென்த்து தான் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க 15. ஸோ இது 3 டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. இது 4 அதுவும் டேரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஇ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய ஏஇயை நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ டோட்டல் லென்த்து 15 கரெக்டு தானா? அப்போ இந்த லென்த் எக்ஸ்னா மிச்சம் இருக்கிற லென்த் என்னவாக இருக்கும்? 15லேருந்து எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லென்த் வந்து 7 அப்படின்னா இந்த லென்த் என்னவாக இருக்கும்? 15லேருந்து 7 கழிச்சிட்டா மீதி உள்ள வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளது தான். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏலேருந்து இ வரைக்கும் இருக்கிற லென்த்தை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா மீதி இருக்கிற லென்த்து இலேருந்து சி வரைக்கும் இருக்கிறத 15 மைனஸ் எக்ஸ்ன்னு என்ன செஞ்சுக்கிடுவோம்? வச்சுக்கிடுவோம். ஓகே, இனிமேல் நம்ம ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். ஏடி டிவைடட் பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கவனமாக எழுதணும். 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ராப்பர்ட்டியை மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ 1 minute. ஏடி டிவைடட் பை டிபி. ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு சைடு டிவைடட் பை செகண்ட் சைடு. அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் எடுக்கணும். ஏஇ டிவைடட் பை இசி. ஸோ இந்த நாளையும் எழுதிடலாமா? இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன செய்யணும், எடுக்கணும். எடுத்த பிறகு இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏடியோட வேல்யூ எவ்வளவு? 3. அண்ட் டிபியோட வேல்யூ எவ்வளவு? 4. அண்ட் ஏஇயோட வேல்யூ என்னது? எக்ஸ். அண்ட் இசியோட வேல்யூ எவ்வளவு? 15 மைனஸ் எக்ஸ். நமக்கு தெரிஞ்ச 4 வேல்யூமே என்ன செஞ்சாச்சு? சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சு. சப்ஸ்டிடியூட் பண்ண அடுத்த செகண்ட் நம்ம என்ன செய்வோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதை என்ன செஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். 4a எக்ஸையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4x அண்ட் 3 15 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். இப்போ இந்த 3ஐ கொண்டு 15ஐ ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், 45. அப்புறம் இந்த 3ஐ கொண்டு மைனஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 3x. ஸோ இந்த ஸ்டெப் வந்த பிறகு இந்த மைனஸ் 3x அடுத்த சைடு போணுச்சுன்னா ப்ளஸ் 3x ஆயிரும். அங்கே ஏற்கனவே ஒரு 4x இருக்குது. இந்த 3x அடுத்த சைடு வந்தோடனே ஏற்கனவே அங்கே ஒரு 4x இருக்குது, இது ஒரு 3x ப்ளஸ் ஆயிரும், ஈக்குவல் டு 45. அப்போ 7x இஸ் ஈக்குவல் டு 45. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 7. ஓகேவா? பாயிண்டில் வேல்யூ வரும். ஸோ 45ஐ என்ன செய்யணும்? 7ஆல் டிவைட் பண்ணணும்.
7 டேபிள் சொல்லுங்கள். 42. ரிமைண்டர் என்ன வரும்? 3 வரும். ஒரு 0 சேர்க்கணும், மேலே ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். இப்போ 4 டைம்ஸ் சொல்லி பாருங்கள். 28. ரிமைண்டர் என்ன வரும்? 2 வரும், ஒரு 0 சேர்த்துக்கணும். 7 3s are 2 டைம்ஸ் தான் வரும். 14. 20 14. இங்கே 14 எழுதி 20 இருக்குது. 14 எழுதி சப்ராக்ட் பண்ணுங்கள். 6. 6.42ன்னு எழுதலாம். இதுக்கப்புறம் ஒரு டிஜிட் கண்டுபிடிச்சி ரவுண்ட் ஆஃபும் பண்ணலாம். ஸோ 6.42ன்னு எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். 6.43ன்னு எழுதினாலும் ஆன்சர் கரெக்டு தான். தப்பு போட மாட்டாங்க. தேங்க்யூ.